ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு என்ன காணொலியில் பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து தேர்தல் சம்பந்தமாக இந்த நடைமுறைகள் வந்து என்ன மாதிரி வாக்களிக்கிறது, அது நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நடைமுறைகள் இருக்குது. அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். வாங்க, இதை நான் கீதியை காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி தான் இப்போ வாக்குச்சீட்டு வேற போகுது உங்களுக்கு. இதில் ஒருத்தவர்கிட்ட பேர் வந்து இதில் வந்து பேர் வரும். இதில் சின்ன அவன் சின்னம் பெறும் இருக்கிற சின்னம். இதில் தான் நீங்கள் வாக்கு கூற போகிறீங்க. அதுக்கு முதல் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் வாக்களிக்க போகும்போது உங்களோட மறக்காம உங்களோட அடையாள அட்டையும் அந்த வாக்குச்சீட்டையும் கொண்டு போகணும். அதை கொண்டு போக மறக்காமல் அடுத்த வந்து வாக்கு நிலையத்துக்கு போயிட்டீங்க, ரெண்டு வாக்கு போட போகிறீங்க. இதில் இப்போ வந்து 2 3 4 5 பேர் இருக்குன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து 2 விதமான வாக்களிப்பு இருக்குது. ஒரு ஆளுக்கு மட்டும் வாக்களிக்கிறது, மற்றது உங்களுக்கு 2 விருப்பு வாக்கு இருக்குது. விருப்பு வாக்கு அளிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமாக இருக்குது. தனியாக நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வாக்களிக்க போகிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் போகிறீங்க, வாக்குச்சீட்டு தந்தாச்சு, சரி யாருக்கு போட போகிறீங்க, இவருக்கு போட போகிறீங்கண்டா இப்படி போடுங்க. இந்த புள்ளடியை போட்டு வாக்குச்சீட்டை பொட்டிக்க போட்டுட்டு வேற வேண்டிய வேறு ஒன்று நீங்கள் செய்ய தேவையில்லை. இந்த புள்ளடி போடைக்குள்ளே இந்த கோட்டில் முட்டக்கூடாது. இந்த கோட்டில் முட்டாமல் இப்படி நீட்டாக போட்டுட்டு வந்தீங்கன்னா சரி. இது சரி. தனியாக ஒரு ஆளுக்கு மட்டும் பார்க்க போடுறாங்களுக்கு தான் இந்த நடைமுறை. அடுத்த வந்து நீங்கள் விருப்பு வாக்கு போட போகிறீங்களாண்டா உங்களுக்கு ஒரு பிரதான வாக்கு இருக்குது, அதை விட 2 விருப்பு வாக்கு இருக்குது உங்களுக்கு. சரி, நீங்கள் போயிட்டீங்க, விருப்பு வாக்கு போட போகிறாங்க போயிட்டீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி போட போகிறீங்கன்னு சொன்னால், இப்படி போட்டு 2 இவருக்கு நீங்கள் 3 போட போகிறீங்கண்டா இது செல்லுபடியற்ற வாக்கா கருதப்படும். இந்த எக்ஸ் வந்து நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் 1 2 3ன்னு சொல்லி இலக்கத்தில் தான் போடணும். இப்போ நீங்கள் முதலாவது வாக்கு யாருக்கு பிரதான வாக்கு போட போகிறீங்கன்னா அவருக்கு 1 2 போடணும். இதை விட உங்களுக்கு இன்னும் 2 விருப்பு வாக்கு இருக்குது, அது 6 உங்களுக்கு விரும்பின ஆக்களுக்கு. சரி, இவருக்கு நீங்கள் ஒரு 3 போட போகிறீங்களா, இவருக்கு 2 போட போகிறீங்க. இதே மாதிரி போடுங்க. இதில் நீங்கள் 1 புள்ளடி போட்டுட்டு இது 2 போட்டாலும் அது செல்லுபடியற்றது. இப்படி இலக்கத்திலேயே நீங்கள் முதலாவது நேரத்துக்கு யாருக்கு போட போகிறீங்களோ உங்களோட பிரதான விருத்தாளர்கள் போட்டுட்டு மற்ற ஆக்களுக்கு விரும்பின ஆக்களுக்கு 2 3 போடுங்க. இதுதான் நடைமுறை. மற்றது வந்து வாக்களிப்பு நிலையத்துக்கு வாராக்களை சொல்லி குடிக்கணும். அவங்க வயதான ஆட்களெல்லாம் வந்து அங்கே வந்து எதுக்கு தம்பி போடுறோன்னு கேட்குற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால் வந்து வீட்டையே நீங்கள் சொல்லி குடிக்கணும், வாங்க இந்த சின்னத்துக்கு தான் நீங்கள் போடணுமெண்டா அவைகள் வந்து போடுவேணும். மற்றது மறக்காமல் அவைகளுக்கு இதையும் சொல்லுங்க, கீரைக்குள்ளே இப்படி இதில் வந்து முட்டக்கூடாது, முட்டாமல் தூரணுன்றேன்னு சொல்லி கொடுங்க. சரி, இது வாக்கு போட்டாச்சு. வாக்கு போட்டு முடிய வாக்களிப்பு நிலையத்திலேருந்து விரைவாக வீடு செல்லணும்னு சொல்லி தேர்தல் திணைக்களம் வந்து அறிவிச்சிருக்கேன்டா. வாக்களிப்பு நிலையங்களில் கூடி நிற்க வேண்டாம் வந்தும். மற்ற நீங்கள் வாக்களிச்சுட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு சொன்னால், வெளியில் வந்து பகிரங்கமாக ஒரு ஆளுக்கு நான் இவருக்கு தான் போட்டுறான்னு நீங்கள் சொல்லுவீங்களாக இருந்தால் அதில் வந்து கைது செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வாக்களிப்பு தேர்தல் திணைக்களம் அறிவிச்சிருக்கிறதால நீங்கள் வாக்கை போட்டதும் நேராக வீட்டுக்கு செல்லுங்கன்னு சொல்லி அவையில் அறிவிச்சிருக்காங்க. ரோட்டில் அவருக்கு போட்டாண்டு யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது போல தான் இப்போ இன்றைய முக்கியமான விடயமாக காணொலி போட வைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, எனக்குமே இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்ததால் இந்த காணொலியை போட வேண்டிய இதை எல்லாருக்கும் வந்து பயந்து கொள்ளுங்க. தயவு செய்து முழு பேருக்கும் வந்து இதை தெரியப்படுத்தணும். எல்லாருக்கும் உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் பயந்து கொள்ளுங்க. மற்றது இன்னும் ஒரு முக்கியமான உடைய மக்களை வந்து வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லும் போது கைத்தொலைபேசி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையாளர் வந்து அறிவிச்சிருக்கிறார். அதையும் வந்து கவனத்தில் கொண்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு வந்து இதை கட்டாயம் எல்லாருக்கும் பகிருங்கோ. இது எல்லாருக்கும் போக வேண்டிய ஒரு வீடியோ. ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.